அந்த காலத்தில் காங்கிரஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி ரெண்டு பேருமே பார்த்தா நேர்மையின் சிகரம் தான். ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கத்தில் சிகரம், நேர்மை வந்து பயங்கரமான நேர்மை. பட் ஒத்துமையே கிடையாது, ரைட்? ராஜாஜி வந்து இதுவாக சீஃப் மினிஸ்டராக இருந்தார், குலத்தொழில் கொண்டு வந்தார், இவர் வந்து எதிர்த்தார், இவரை கவுத்தார். என்ன பண்ணார் அப்புறம் ராஜாஜி? கொஞ்ச நாள் கழிச்சு டிஎம்கேவோட சேர்ந்துக்கிட்டு காமராஜர் ஆட்சியை காங்கிரஸே கவுத்து காங்கிரஸ் முன்னெல்லாம் பண்ணிட்டார். அதுதான் விஷயம். ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம்னா நல்லவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாத தான் வந்து பார்த்தோம்னா நிறையா விஷயங்கள் வந்து கெடுதல் நடக்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டில் நல்லவங்களுக்குள்ள ஒத்துமை இருந்ததுன்னா டெஃபினட்டாக நல்லது கட்டாயமாக நடக்கும். பட் இல்லாதான் அவ்வளோ கெடுதல் நடக்குது நாட்டில். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அண்ணாமலை மீது மாரிதாஸ்க்கு இவ்வளவு வன்மம் ஏன்? அனைவருக்கும் வணக்கம். இப்போ நியூஸ்லலாம் பார்த்துட்ருப்பீங்க, பேசு தமிழா பேசு நிறுவனர் அவரே வந்து வீடியோ வந்து போட்டிருக்காரு. ராஜவேல் நாகராஜன் வந்து போட்டிருக்காரு. இது மாதிரி நான் முதலே டிசைட் பண்ணி தான் அண்ணாமலைகிட்ட சொல்லி தான் நாங்கள் வந்து ஒரு 50 சேனல்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அட்லீஸ்ட் ரைட் விங் வியூஸை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கு. இது தெரிஞ்சால் நடந்திருக்கு. இது வந்து இதில் வந்து ஒரு கோல்மால்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் 3 ஊழலாம் நடக்கலை. இதை வந்து பெரிய விஷயமா மாரிதாஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருக்கலாம். பட் அவர் வந்து வீடியோ போட்டார் இந்த மாதிரி. ஸோ ஐ வாண்ட் டு கிளாரிஃபை மை பாயிண்ட்னு சொல்லிட்டு அவருமே வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. இது பட் இதில் என்ன நமக்கு ஒன்றும் புரியுதுன்னா வந்து பார்த்தோம்னா கிஷோர் கே சாமியாக இருக்கட்டும், மாரிதாஸாக இருக்கட்டும், யாருமே வந்து அண்ணாமலை கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் டிஎம்கே கண்டா பிடிக்காது, 2 பேரும் டிஎம்கே கண்டா திட்டுறாங்க. அப்போ ஒன்றா டெஃபினட்டாக வந்து இவங்க போய் இந்த பிஜேபியோட சேர வேண்டியது தானே. ஏன் சேர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து ஒரு பெரிய நீங்கள் லைஃப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லவங்களுக்குள்ளே இருக்கிற பெரிய பிரச்சனை இது. நம்ம காலேஜ்லேயே பார்த்துருப்பேன், ஸ்கூல்லேயே பார்த்துருப்பீங்க, நல்லா படிப்பாங்க 3-4 பேர், அவங்க ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க அவங்க. பட் வேறு ஸ்கூல்லேயே பாருங்கள், சுமார் படிப்பாங்க, மக்க பசங்களாக இருப்பாங்க, ஓரளவுக்கு பாதி விளையாட்டு பாதி படிப்பு இப்படி இருப்பாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா தே லவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில். ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்கிற போது தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி அப்படியே நம்ம ஒரு டீமாக வந்து ஃபார்ம் பண்ண முடிகிறது, இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒத்துமை வருது. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மாரிதாஸை வந்து கரெக்டாக இருக்கார். அவருமே வந்து ஒரு நேர்மை நீதி நேரம் போயிட்டுருக்காரு. கிஷோர் கே சாமியும் பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு இதில் போயிட்டுருக்காரு, அவர் லெவலில் அவர் இருக்கார். ஸோ இவங்களுக்குலாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து ஒரு போட்டி பொறாமல் தான் வருது அண்ணாமலை பார்த்து. திடீர்னு ஒருத்தரை வந்து இறங்கிட்டா ஒரு ஹஸ் பீன் பேராஷூட்டட் இன்டு பிஜேபி அப்படிங்கிறது எங்களோட ஒரு ஆதங்கமாக இருக்குது. ஓகே, அண்ணாமலையை பொறுத்தவரை நேராக வந்துட்டார் அவர். பட் வந்தாலுமே வந்து அவர் அப்படியே வேலையும் பண்ணுறாரு இல்லையா? இப்போ பப்பு மாதிரி வந்து நேராக திடீர்னு தூக்கி அவரை ஆக்கி நாங்கள் தலைவராக பப்பு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு ராகுல் காந்தி? ஒன்றும் பண்ணல. சும்மாங்காட்டியும் அதை சும்மா அதானி அம்பானின்னு பேசிக்கிட்டு ஜார்ஜ் சரோஸாக சேர்ந்துக்கிட்டு நாட்டுக்கு எதிராக சதி பண்ணிகிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. அந்த மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்கார். மக்கள் நல்லா தானே பண்ணிகிட்ருக்காரு. ஐபிஎஸ் வேலைலாம் விட்டு வந்துட்டு நல்லா படித்து வெல் குவாலிஃபைடு. சரி, வெத்து வேட்டனை கிடையாது, கருணாநிதி மாதிரி 10th ஃபெயில் கிடையாது அண்ணாமலை. நல்லா படித்தவர், படித்தவர், ப்ளஸ் MBA எல்லாமே பண்ணியிருக்காரு. எஸ் டன் பிஸ்னஸும் பண்ணியிருக்காரு, ஐபிஎஸும் பாஸ் பண்ணியிருக்காரு, வேலையும் பண்ணியிருக்காரு, தைரியமாகவும் இருக்கார். இங்கே போலீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினலை வந்து பிடிச்சின்னு போயிட்டாங்க, போலீஸ்காரனை கடத்தின்னு போயிட்டானுங்க ஒருத்தன் கான்ஸ்டபிளை. தாங்கள் ரீஸ் பண்ணுறதுக்காக வந்தால் தான் நான் விடுவேன்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டாங்க ரவுடி பசங்க. அண்ணாமலை நேரிலே போய் அந்த அற விட்டு போலீஸை மீட்டு கொண்டு வந்தார் அந்த காலத்துலேயே. அந்த வீடியோவே நீங்கள் பார்த்துருப்பீங்க நெட்லலாம். ஸோ அவ்வளோ தைரியசாலியான ஆள் அவர் அண்ணாமலை. ஸோ அப்படி இருக்கிற போது அவரை கண்டா ஏன் பிடிக்கலன்னா இதான் ஒரு ரீசன். இவங்களுக்குலாம் தனக்கு அந்த புகழ் வரலையே அப்படின்னு. சரி, ஒன்று தம் திறமையை வளர்த்துக்கணும், இல்லை இப்படியே யூடியூப்லேயே வந்து பயணிக்கிறேன் தயாராக இருக்காரு மாரிதாஸ். அதே மாதிரி கிருஷ்ணகசகத்தான் ஏடிஎம்கே சப்போர்ட்டர் அவருக்குமே வந்து இது பிடிக்கல. எப்படியாவது வந்து அண்ணாமலையை கைட்டி விட்டோம்னா ஏடிஎம்கே பிஜேபி சேரும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒரு திங்கிங் போயிட்டுருக்கா என்னன்னு நமக்கு தெரியல. பட் இது ஒரு பெரிய பிரச்சனை அதான். நல்லா படிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா சேர மாட்டாங்க, அவ்வளோ ஒத்துமையாக இருக்காது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து தான் பெருசா நீ பெருசான்ற எப்பவுமே அந்த ஒரு பொறாமை இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை. நானே ஞாபகம் இருக்குது, இப்போ ஸ்கூல்லே படிக்கும்போதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது பார்த்தோம்னா யார் கூட வந்து கட்டடி சினிமா பார்த்தா அவங்களாம் ஃப்ரெண்டாக இருப்போம். நானே கவனிச்சுட்டு பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் வந்து பாக்கியால படம் வந்து
எங்க சின்ராசா ஒரு படம் வந்தது அந்த காலத்தில் 1989. அப்போ தான் அந்த காலத்தில் அப்போ தான் பெரிய ஒரு பயங்கரமான படம்னு ஒரு மாதிரி இது கிளு படம் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது அப்போ 1980s. ஸோ அப்போ நான் கட்டடிச்சுட்டு சினிமா போனோம் அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. அதை வந்து அந்த அதே படத்தோடு நாங்கள் திரும்பி ஒரு 30 years கழிச்சு நான் அந்த படத்தை பார்க்கும்போது திரும்பி அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்து எனக்கு உடனே ஃபோன் பண்ணி பேசினேன் அவங்களோட. அந்த மாதிரி ஒரு கட்டடிச்சு நம்ம சினிமா போகிறது, இது மாதிரி பண்ணுற ஊர் சுற்றுறது, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் நம்ம பயணிப்பாங்களோ என்னமோ தோணுது நமக்கு. யார் கூட நல்லதெல்லாம் பண்ணமோ இது பண்ணமோ அவங்களோட பழகிக்கிற ரொம்ப டவுட்டுன்னு தோணுது. எக்ஸாம்பிள் சொன்னப்போ தான் யாரோட தம்மடிப்போம் தண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நானே ஒரு விஷயம் பார்த்தேன். ஒரு வாட்டி நானும் என் ஃப்ரெண்டும் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். அவன் வந்து தம் அடிப்பான். ஸோ அவன் தம் அடிக்கிறதுக்கு தம்மை வெளில எடுத்துகிட்டு வாயில் வச்சான். அப்புறம் வந்து தீப்பெட்டி இல்லை அவன்கிட்ட. ஸோ வேறு பிளாட்ஃபார்ம் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ ஓரமாக ஒரு ஆள் உட்காண்ட்ருந்தார், தம் அடிச்சிக்கிட்டு இருந்தார். இவன் ஒன்றுமே பண்ணல, இவன் ஒன்றுமே ஒரு வார்த்தையும் பேசலை, சும்மா அப்படியே கையை நீட்டினான். உடனே அவர் வந்து அவர் தம்மை கொடுத்தாரு இவன்கிட்ட. கொடுத்த உடனே இவன் வாயில் பற்ற வச்சுட்டு அவ்வளோதான் திருப்பி கொடுத்துட்டா, அவ்வளோதான் முடிஞ்சுது. செகண்ட்ஸ், ஒரு விதின் செகண்ட்ஸ் இது முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ தான் நமக்கு தெரிஞ்சுது ஒரு கெட்ட பழக்கம் தான் ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவாக பண்ணுறது, ஒரு கெட்ட பழக்கம் இது பண்ணுறது, அந்த மாதிரி இருக்க போது ஈஸியாக நண்பர்கள்லாம் அமைஞ்சு ஒரு மாதிரி ஒரு போதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு வருது நமக்கு. இப்போ இவர் மாரிதாஸை பார்த்தா நல்ல பழக்கமாக இருக்கார் அவருக்கு. சரி, அண்ணாமலையும் வந்து தம்மு தண்ணி ஒன்றும் கிடையாது அவருக்கு. ஸோ அப்படி இருக்க போது நல்லா அந்த இது ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்கன்னு நமக்கு நினைக்க தோணுது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு போட்டி பொறாமை எப்படியாவது இவர் வந்து கவுத்துடணும். அது இன்னொன்று என்னென்னா இவரை விட எப்படி இதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு டீம்ஸ் ஃபார்ம் ஆகாது. தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். இப்போ ஒரு டீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக ஒரு இதாக இருக்குது, டீம் அமையாது. இப்போ நீங்கள் மகாபாரதத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தான் வந்து பெரிய வீரன் பாண்டவர் சைடில், மற்றவங்களும் வீரர்கள் தான். பட் மெயின் வீரன் வந்து அர்ஜுனன் தான். அவனுக்கு தான் எல்லாருமே வந்து யுதிஷ்டராக இருக்கட்டும், பீமனாக இருக்கட்டும், அங்குல சகாதேவராக இருக்கட்டும், எல்லாருமே பெரிய மாவீரன் வந்து அர்ஜுனன் தான். அவன் தான் படையை வந்து நடத்தினான். அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு வீரர் போதும், மொத்தம் ஒரு ஆர்டினரி பீப்புள் இருந்தால் போதும். இப்போ டெஃபினட்டாக வந்து மாரிதாஸ் வந்து பிஜேபியை சேரமாட்டார், அது கட்டாயமாக நமக்கு தெரியுது. ஏன்னா அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. எப்போவுமே தலைமை ஏற்றுக்க தயாராக இல்லை, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ வரணும்னா அண்ணாமலை கீழே பணியாற்றணும், அண்ணாமலை கீழே பணியாற்ற இவங்க தயாராக இல்லை. நீ பொண்ணோட நான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே கட்டாயமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படிதான் மட்டம் தட்டணும் அண்ணாமலையே, எப்படியா அண்ணாமலை துரத்தி விடணும், எப்படியா இது பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு பெரும்பாலும் இருக்குது இவங்களுக்கு. அதுதான் எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்துலையும் வந்து வெளிப்படுது. இவங்க நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏதாவது சொல்லி விட்டு இது அட்லீஸ்ட் என்ன காமெடி என்னென்னா வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார், யூடியூபர் வந்து எஸ் பீன் ஃபயர்ட் பை ராஜவேல் நாகராஜன். அவன் சொல்கிறத வந்து கிளாரிஃபை பண்ணிக்காமல் இவங்களே வந்து அசியூம் பண்ணிக்கிட்டு பிஜேபிக்கு அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு மாரிதாஸ். அதுதான் தமாஷா இருக்குது. ஏன் வந்து நிஜமாகவே வந்து அக்கறை இருந்ததுன்னா ஏன் வந்து வெள்ளப்பை மாதிரி சொல்லணும்? ஸோ அப்படின்னா வந்து மேலைன் பண்ணுறது தானே இவங்களோட ஏமா இருக்குது இல்லையா? சரி, நிஜமாக அக்கறையாக இருக்குன்னா பிஜேபியோட மேலே வளர்ச்சியில் தனியாக கூப்பிட்டா சொல்லணும். அவர் பிஜேபி அவங்களே சர்க்குலேட் பண்ணி கேட்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிளாரிஃபை பண்ணி போடலாம். என்ன அவசரம் அவருக்கு? இப்போ யூடியூப் அதில் வியூஸ் நிறையா வந்துகிட்டு இருக்கு, அவருக்கு தான் வியூஸ் மாரிதாஸ்க்கு. எதுக்கு அவசரப்பட்டு அவர் மாதிரி பண்ணணும்? அதனால் இவங்க ஏமே வந்து எப்படியாவது மட்டம் தட்டி அண்ணாமலை வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது தான் இவங்க குறியாக இருக்காங்களே வழிய பாஜக வளரணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரில. ஏன்னா இன்னும் கூட நான் வந்து மாரிதாஸோட வீடியோ பார்ப்பேன். அப்பப்போ ஒரு கருணாநிதி பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பார். கருணாநிதி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாராம், வந்து அவங்க வீட்டு போனபோது ஒருத்தரை போனாராம் அவங்க வீட்டுக்கு. அங்கே 2 மெழுகுவத்தி எரிஞ்சிருந்தான். ஃபஸ்ட்டு ஒரு மெழுகுவத்தி ஏற்றிட்டு அதில் வேலை பார்த்தாராம். அப்போ திரும்பி இன்னொரு மெழுகுவத்தி ஏற்றிட்டு இன்னொரு வேலை பார்த்தாராம். என்னடான்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மெழுகுவத்தி வந்து நான் வந்து இது பண்ணேன், பர்சனல் ஒர்க் பண்ணேன். அதுக்கு வந்து அப்போ கரண்ட் இல்லாதனால நான் ஃபஸ்ட்டு மெழுகுவத்தி யூஸ் பண்ணேன். இப்போ நான் வந்து பார்க்குறது அரசாங்க வேலை. ஸோ அரசாங்க இதில் காசில் வாங்கின மெழுகுவத்தியில் நான் வந்து இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன். எப்படி நம்ப முடியுதான் கருணாநிதி பற்றி நமக்கு? எவ்ரிபடி நோஸ் அபவுட் கருணாநிதி. ஸோ இன்னும் கூட சிரிப்பாக வரும் அந்த கதையை படிக்கும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து திமுக வந்து நல்ல தலைமையை நல்லா தாக்கி வீடியோ வெளியிடுறவர் ஏன் வந்து இது மாதிரி அண்ணாமலை வந்து இது பண்ண முடியலன்னா இதுதான் பிரச்சனை. பிட்வீன் குட் பீப்புளுக்குள்ளே இருக்கிற பெரிய பிரச்சனை அதுதான். இப்போ நானே காலேஜ் படிக்கிறனால ஞாபகம் இருக்குது. இப்போ ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து நல்லா ஒரு விஎல்எஸ்ஐ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இப்போ இன்டெல் சிப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சிப்ஸ்லாம் அதுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து அவருக்கு வந்து அவ்வளோவா இப்படி பண்ணுறாரேங்கிற ஒரு பொறாமையை வைத்தறிச்சல் அப்படி இருக்கலாம். எங்கிட்ட வந்து கேட்டார்,
உனக்கு பண்ணுறாரு அவர், உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார் அப்படின்னா. இல்லை, எப்படியாவது அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு யூஸ்லெஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும் எனக்குன்னு. எனக்கு அப்படியே ஷாக்காக இருந்தது. ஏன் மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க இவங்க? அதோட சேர்ந்து மொத்தம் பண்ணுறாங்கன்னேங்கிறத உங்களுக்கு பாராட்டாமல் அட்லீஸ்ட் பாராட்டவும் வேணாம், என்கரேஜ் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் மாதிரி கெடுக்காமல் ட்ரை பண்ண வேணாமே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதுதான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு இல்லாமலே. நம்மளே வராரு, வளர்ச்சி அடைஞ்சு கட்சி வளருது, தொண்டர்கள்லாம் வராங்க, எல்லா மக்களும், எல்லா பகுதி மக்களும் வராங்க, எல்லாருமே பெரிய சமூக ஆதரவு நிறையா இருக்குது, அவர் புகழ் வந்து பரவுது. அப்படிங்கிற போது அதை பற்றி அட்லீஸ்ட் தான் எப்படி பண்ணி அதே புகழ் அடையலாம்னு நினைக்காம எப்படியா அதை புகழை கெடுக்கணும் தான் நினைக்கிறது தான் வந்து வருத்தமான விஷயமா இருக்குது. இப்போ அதுதான் இவங்களாம் மாரிதாஸ் இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பண்ணாமல் இருந்தாலே வந்து டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் எதையும் மீறி பாஜக வளர மக்கள் யாரையும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல இவங்க சொல்கிறதெல்லாம். அதனால தான் வந்து அப்படியே அமைங்கி போயிடுச்சுன்னு நம்ம தோணுது. பட் இருந்தாலும் இதுதான் வந்து அடிப்படைன்னு நமக்கு நினைக்க தோணுது. எனிவே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வணக்கங்க. இப்போ நாம இருக்கிற இந்த மைதானம் இருக்க, இது வந்து மதுரையில தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம். 220 ஏக்கர். இங்கே தான் 2,20,000 சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது. இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க. எய்ம்ஸ் தர்றேன்னு ஏமாத்திட்டாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே, அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 2025க்குள்ளே இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று 1,00,000 சதுர அடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும். அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட், இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க. தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க. இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே ராட்சச யந்திரங்கள் வேலை செய்ய ஒரு பக்கம் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இதை வந்து கட்டுறாங்க. எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்திய இராணுவத்தில் சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுறாரு. அவர் லெப்டினன்ட் கர்னல் ரேங்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார். அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம். அதனால் அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு. இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும். தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி மதுரையே மாறிடும். மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு மாநிலங்கள்லேருந்து, மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க. மதுரையே ஒரு ஒரு பேர் சொல்லும்படியான, ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு. இது சுற்றிலும் பாருங்கள், காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. 220 ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளம், எல்லா பக்கம் சேர்த்தா 3 கிலோமீட்டர் மேலே வரும் சொல்கிறாங்க. அவ்வளோ கட்டியாச்சு. அதனால் இங்கேருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது. கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு. அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க. இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன், பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும். திறப்பு விழாவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார். நன்றி, வணக்கம்.